வணக்கம் அன்புறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் மொறுமொறுண்டு தட்ட வடை தான் செய்ய போறேன். என்னத்துல நான் தட்ட வடை செய்ய போறேன்னு சொன்னா, காலிஃப்ளவர்ல தான் செய்ய போறேன். வாங்க நான் எப்படி செய்றேன்றத பார்ப்போம். ஒரு மாலை நேரத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் இது. வீட்ல நாங்க செய்து குடுக்குறது தான் சுத்தமும், ஆரோக்கியமாவும் இருக்கும். காலிஃப்ளவரை நான் நல்லா கொதிச்ச தண்ணியில உப்பும், மஞ்சளும் சேர்த்து அப்படியே மூடி வச்சேன் நான். அது நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டா வெந்து வந்தது. அதுக்கு பிறகு தண்ணிய வடிச்சு எடுத்துட்டு, நல்லா கையால மசிச்சு மசிச்சு எடுத்திருக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பூ மாதிரி வந்திருக்குது. இப்படி நல்லா மசிச்சு எடுத்துட்டு, அதுக்கு பிறகு நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, சீரகம், காரத்துக்கு மிளகாத்தூள், சீரகத்தூள், ம் சின்ன சீரகத்தூள், அதுக்கு தேவையானது எல்லாம் கொஞ்சம் சேர்க்கிறேன். உப்புத்தூள் எல்லாம் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அரிசி மா, 2 டீஸ்பூன் கடலை மா, 2 டீஸ்பூன் மைதா மா சேர்த்துருக்கிறேன். சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு பாருங்கள், இப்படி ஒரு கலவையாக பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்ச ஒரு விதத்தில் தட்டையாவோ உருண்டையாவோ இது தட்டை வடை. தட்டையாக நான் தட்டி பொரிக்கிறேன். நல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறு மொறுண்டு இருக்குது. நாங்கள் எனி டைம் எப்போதும் கடையில் வாங்கி சாப்பிட்றது நல்லதல்ல. வீட்டில் செய்து சாப்பிட்றது தான் நல்லது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.